ஷேய் பாரத் மாதா பார்வதி மதுரை மீனாட்சி கைலாசத்தில் எவ்வளோ சேட்டை நடக்கும் இதே சேட்டை உலக நட சேட்டை நடக்கு. அம்புட்டு இந்த பேப்பருக்காக எழுத்து எழுதி 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 மாறி மாறி வச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக போகிறான். அத்தனை தப்பு 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 செய்ததுக்கு தான் போகிறான். தப்பு செய்யாதவன் உள்ளே மாட்டுதான். மாட்டி அவனை போட்டு கசக்கிறது. இங்கிட்டு தூக்கி போடு, அங்கிட்டு தூக்கி போடு, அங்கிட்டு ஓடியா, இங்கிட்டு ஓடியா அப்படின்னு. சரியா? இதில் என்ன கணக்குன்னு இன்னும் வரும். இந்த கணக்கு கைலாசத்தில் என்ன கணக்குன்னு வரும். குருட்ட மாக்கில் பத்திரத்தை போட்டு பத்திரத்தை அடிச்சிட்டான். பத்திரத்தை என்ன ஒரே கேள்வி, அவன் வர்ற வழக்கறிஞர் பூரா இவனுக்கு எதிர்மனதார் பூரா எங்கன உட்கார்ந்தாலும் சுவை சம்பாத்தியம் யாருக்குனாலும் எழுதலாம், யாருக்குனாலும் ஓட்டலாம். என்னடா உள்ள பெட்டிஷன் உள்ளே ஏறி இருக்கு, இது ஏன் பிடிக்க நீயா பிடிக்க என்ன அர்த்தம்னு சொல்லி கேள்வி கேட்கார். அப்போ அந்த கவர்மெண்ட் லாயரை பிடிக்கார். கவர்மெண்ட் லாயர்னால் நீதிமன்றத்தில் இப்படி போய் தான் வெளியில் தப்பு ஏகப்பட்ட தப்பு நடக்கு. இந்த ஒரு தப்பு மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட தப்பு அரசியல்வாதி செஞ்ச தப்பு கூத்த பூரா மறைச்சி வைக்கிறது கவர்மெண்ட் லாயர். புரியுதா இல்லையா? அதான் விசாரணை, நேற்று விசாரணை தலவாயபுரம் காவல் நிலையத்தில் விசாரணை கவர்மெண்ட் லாயர் டைன்னு தூக்கி அடிக்கான். இங்கேருந்து நாங்கள் லிங்கத்துலேருந்து உட்காந்து பார்க்கோம். நாங்கள் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு நினச்சியா, என் புள்ள எங்கனை 8 வச்சு எடுத்து போகிறான், எங்கே வாரான், எதுக்கு இந்த அலக்களிக்கான், எதுக்கு இந்த காரணம் அப்படிங்கிற கேள்வி பார்த்துக்கிட்டே இருப்பார். புரியுதா? கடவுளை மிஞ்சி மானிட பேய் நடக்க முடியாது, ஆட முடியாது, ஓட முடியாது. புரியுதா? இப்போ ஞாயிற்றுக்கிழமை கணக்கில் போட்டு விசாரணைக்கு இழுக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு காவல்துறை நிலையத்தில் படக்குன்னு சட்டுன்னு முடிக்கணும். தப்பு செஞ்சு வச்சுருக்கான், 1008 தப்பு, இதை கண்டுபிடிக்க முடியலையாங்கிற கேள்வி கேட்கார். கடவுள் கேட்கார். ஒரு செகண்டில் அவனை தட்டி பார்க்க முடியலையா? அதான் வழக்கறிஞர் வந்த கணக்கு உள்ளே கொடுத்தா டக்குன்னு என்ன, அப்பா இவ்வளோ கணக்கு ஓட்டாக இருக்குது, எந்தா அவ்வளோ முடிஞ்சு வச்சு போ கோர்ட்டில் போய் பாரு. அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரணை நடக்கணும். பாப்பா அப்படின்ட்டு இருக்காரு. பாப்பா இது என்ன நடக்குன்னு பாப்பா அப்படின்ட்டாரு. இப்போ சிலுவத்தூரில் நீதிமன்ற கோர்ட்டில் கவர்மெண்ட் லாயர் இப்படியா அப்படிங்காரு. இப்போ பார்க்காரு, உருட்டி பார்க்காரு, அப்படியே கண்ணிட்ட முழிச்சு பார்க்காரு. அவன் எதில் இப்போ சிக்கலில் மாட்ட போகிறானோ மாட்ட வைப்பார். கடவுள் மிஞ்சி நடத்த முடியாது. புரியா? சிலுவத்தூரும் ராஜபாளையம் கண்ட்ரோல். இப்போ கணக்கு 2 கேஸு. சிலுவத்தூரில் ஓடின கேஸு நீதிமன்றத்தில் OS 164. இப்போ ராஜபாளையம் தெற்கு பாளையத்தில் ஒண்டிச்சு கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. 1 2 3 7 கேஸு நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்பர் எப்படி வராரு? கடவுள் எப்படி நம்பர் எடுத்து தேர்ந்தெடுத்து உட்கார்ந்தாரு? அவர் உட்கார்ந்த இடத்துல எப்படி உட்கார்ந்துருக்காரு? இதுவே அவன் தெரியலன்னா அப்போ என்ன அர்த்தம் கேள்வி கேட்கார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்காப்பா. டெல்லி டு தமிழ்நாடு நீதிமன்ற கோர்ட்டு உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ் நாடு. கணக்கு போட்டாச்சு விட மாட்டார், நொறுக்கி விட்டுருவார். இப்போ தமிழ்நாடு அப்படி மேலே மாதிரி தூக்குனாருன்னா சொட்டுன்னு உள்ள கீழாக்க அமுக்கிடுவார். தப்புக்கு மேலே தப்பு இருக்கக்கூடாதுங்காரு. அந்த பாயிண்டை பிடிக்காரு. எவ்வளோ தப்பு பண்ணி வச்சுருக்கான் நீதி தவறி நடத்த முடியுமா? இப்போ நீதிமான் புள்ள வந்து என் புள்ள நீதிமான் புள்ள வந்து எங்கே வந்து இப்போ அங்கங்கே நின்று கேட்கணுமா? அவர் ரொம்ப வருத்தப்படுதாரு, கண் கலங்குதாரு, ஆட்டத்தில் இருக்குங்காரு. ஆட்டத்தை ரெக்கையை ஒடிச்சு விட்டுருவோம்ட்டார் முக்கால்